எங்களுக்கு உயிராக உணர்வாக நின்று ஆற்றலாக அறிவாக நின்று வழிநடத்துகிற எம் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கும் எப்போதும் நம்மை ஒரு படி முன்றாக நிற்க வைத்து எப்போதும் பின்னால் இயக்கிக் கொண்டிருக்கின்ற எனது அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக வரலாறு என்பது வெற்றிகளால் எழுதப்பட்டது என்று சொல்வார்கள். அவ்வாறு இல்லை. உலகத்திலே உலக வரலாறு வெற்றிகளால் எழுதப்பட்டது அல்ல, சாதித்தவர்களால் எழுதப்பட்டது. சாதிப்பது என்பது வேறு, வெற்றி என்பது வேறு. வெற்றி அந்த கணப்பொழுது மட்டுமே நினைக்க வைக்கும். சாதிப்பது மட்டும்தான் காலம் தாண்டி ஒருவரை வாழ வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் தான் நம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். 2009 காலத்திற்கு முன்பாக நீங்கள் நினைத்து பாருங்கள். தமிழில் பேசினால் உங்களுக்கு தரக்குறை. தலைவர் படத்தை நமது சட்டைப்பையில் வைத்திருந்தால் தீவிரவாதி என்று முத்திரை குத்துவார்கள். தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் ஒரு 4 சுவர்களுக்குள்ளாக வயதானவர்கள் பேசுகின்ற சித்தாந்தம். அதையெல்லாம் உடைத்து இன்று வெகுஜன அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி முன்னிறுத்தியிருக்கிறார் என்றால் அண்ணன் சீமான் சாதித்திருக்கிறார். வருகின்ற 2026 தேர்தல் களம் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் களத்திலே வழக்கத்திற்கு மாறாக இந்த தேர்தல் களம் திராவிடரும் தேசியர்களும் புதிதாக வந்திருக்கின்ற அணில் குஞ்சுகளும் எல்லோரும் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒரு புறம், நாம் இன்னொரு புறம். தத்துவத்தை முன்வைத்து, கொள்கைகளை முன்வைத்து இந்த அரசியலில் சாதிக்க வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த தேர்தல் களம் வாழ்வா சாவா? இந்த தேர்தல் களத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த 15 ஆண்டுகளாக எத்தனையோ இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரே ஒரு வெற்றி தேவைப்படுகிறது. அந்த வெற்றியை நாம் இந்த தேர்தலில் அடைந்தே தீர வேண்டும். 2016 நான் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் கும்பகோணத்தில் வேட்பாளராக நின்னேன். அப்ப நின்னப்போ இந்த இரட்டை மெழுகுவர்த்திங்கிற சின்னம் ஓட்டு பெட்டியில எங்க இருக்குன்னே தெரியாது. அப்படி இருந்த சின்னத்தை ஒரு தனி மனிதனாக ஊர் ஊராக அலைந்து உழைத்து பேசி பேசி அந்த சின்னத்தை எடுத்து வந்து தமிழ்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்ன வரிசையில வைத்து முதல் 3 வரிசையில ஒரு இடத்துல அண்ணன் சீமான் இருக்கிறார். அண்ணன் சீமான் அவரது கடமையை செய்து முடித்து விட்டார். இனிமேல் கடமை நம்மிடத்தில் தான் மிச்சம் இருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைத்தால் நிச்சயம் வெற்றி. பிரபாகரனை பார்த்து, தேசிய தலைவரை பார்த்து, அண்ணன் சீமானை அவருடைய வழிநடத்தின் அடிப்படையிலே இந்த அரசியல் களத்தை நின்று கொண்டிருக்கின்ற நமக்கு எவருமே எதிரிகள் அல்ல. மாறாக ஒரு நம்பிக்கை தேவைப்படுகிறது. அந்த நம்பிக்கையோடு இந்த களத்திலே நமக்குள்ளாக இருக்கின்ற போட்டி பொறாமைகளை ஒத்தி வைத்து விட்டு ஒன்று சேர்ந்து உழைக்கணும். ஒவ்வொரு வாக்ககத்தையும் வெல்லணும். யார் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவரவர் வாக்ககத்தை வென்று முடித்தால் வெற்றி உண்டு. வாக்ககத்தை எவ்வாறு வென்று முடிப்பது? வீடு வீடாக செல்ல வேண்டும். தேர்தல் முடிவதற்கு முன்பாக, அந்த தேர்தல் தேதி அந்த வாக்கு செலுத்தும் நாள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக ஒவ்வொரு வாக்காளரையும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் 3 முறை சந்தித்து விட வேண்டும். அதற்கான வேலையை, அதற்கான பணி திட்டங்களை உருவாக்கி நாம் உழைக்க வேண்டும். உறுதியாக இந்த தேர்தலிலே நாம் வெல்வோம். வென்ற பிறகு வெற்றி கூட்டத்திலே சந்திப்போம்.